கிரகப்பிரவேசம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், புது தொழில் தொடங்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களே, அதிலும் மிக முக்கியமானது இந்த சேவை. எனவே இது தேவை என்று ஆடி மாதம் மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டாம். தெய்வ பணிக்கு நம்மை ஒப்படைக்கும் மாதம். பீகாக் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இது ஆடி மாதம். இந்த மாதம் விசேஷ மாதமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது நம்முடைய கணக்கு. அதற்கு ஏதேனும் அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அர்த்தத்தையும் இந்த காலத்தில் மக்கள், குறிப்பாக பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லோரும் தெய்வ வழிபாடு, நல்ல விஷயங்களில் ஈடுபாடு, நல்லதை நினைத்தல், நல்லதை செய்தல், அதனால் நல்லதை பெறுதல் என்று இருக்க வேண்டும். பெண்கள், இந்த பெண்களுக்கு ஒரு தனி பொறுப்பு இருக்கிறது. அதாவது அன்பால் எதையும் சாதிக்கும் ஒரு அருங்குணம் பெண்களுக்கு நிறைய இருக்கிறது. என்ன முரட்டு ஆசாமியாக இருந்தாலும் தூய அன்புக்கு கட்டுப்படுவார். எனவே பெண்களுக்கு இந்த மாதம் கூடுதல் பணி உண்டு, அன்பை காட்டுகின்ற விஷயத்தில். ஏனென்றால் அப்படி அவர்கள் அன்பு காட்டினாள், அந்த அன்பை அனுபவித்த ஆண்கள் குடும்பத்தில் பற்றுடன் இருப்பார்கள். அந்த பற்று உறவை வளர்க்கும். எனவே இந்த ஆடி மாதம் என்பது அன்பை விளைவிக்கும் மாதம். தெய்வ பணிக்கு நம்மை ஒப்படைக்கும் மாதம். சரி, மற்ற மாதங்கள் எல்லாம் இருக்கும்போது நமது முன்னோர்கள் ஆடி மார்கழி இந்த 2 மாதங்களும் பீட மாதங்கள். நாம் தவறுதலாக பீடை மாதங்கள் என்று மாற்றிக்கொண்டோம். பீடம், பீடம் என்றால் அது ஒரு தெய்வீக ஒரு இடம். பீட மாதங்கள் என்று வைத்திருக்கின்றோம். இதன் காரணம் என்ன? இதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? ஏன்? அது என்ன? இந்த ஆடி மாதம் சூரியனின் பண்பு சித்திரை மேஷத்தில் இருப்பான், வைகாசி ரிஷபத்தில் இருப்பான், ஆனி மாதம் மிதுனத்தில் இருப்பான், ஆடி மாதம் கடகத்தில் இருப்பான். கடகம் என்பது என்ன? சந்திரனின் வீடு. சந்திரன் யார்? தாய். தாய் என்றால் அன்பு. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் 100க்கு 100 சுத்தமான, யாருமே சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஒரு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது தாயிடம் மட்டும்தான் இருக்கும். அந்த தாய் மற்றவர்களுக்கு எப்படி இருந்தாலும் பெற்ற குழந்தைக்கு அப்படித்தான் இருப்பாள், அன்பாகத்தான் இருப்பாள். இந்த அன்பு வேண்டும். அன்பை பற்றி போதிக்காத மதம் எது? இயேசு பெருமான் நீங்கள் அன்பாயிருங்கள் அன்பாயிருங்கள் என்று அடிக்கடி சொல்வார். இஸ்லாம் அதை எடுத்துக்கொண்டாள். மற்றவர்களை சகோதரர்களாக பாவித்து நன்மையை செய், அன்பாக இரு என்றுதான் சொல்லுகிறது. இந்து மதம் ஒரே வார்த்தையில் முடித்து விட்டது, அன்பே சிவம். அன்பே சிவம் என்று சொல்லிவிட்டது. அன்பை கடவுள் என்று வர்ணிக்கிறது. அத்தகைய அன்பு மனித குலம் உய்வடைய, சிறப்பாக விளங்க இந்த அன்பு அவசியம். சரி, அவசியம் என்று சொன்னால் மட்டும் போதாதே,
அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு நாளை, ஒரு வாரத்தை, ஒரு மாதத்தை ஏற்படுத்தி ஒரு தொடர்ச்சியாக பணிபுரிந்தால்தானே இது வாழ்வாங்கு வாழும். அதற்காகத்தான் ஆடி மாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரி, அந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், புது தொழில் தொடங்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்களே என்றால், அதிலெல்லாம் உங்கள் கவனம் சென்றால் இதில் செலுத்த வேண்டிய கவனம் குறைந்து போகலாம். இந்த குறைவு கூடாது. இது என்றும் நிறைவாகவே இருக்க வேண்டும். இந்த நிறைவு தான் உங்கள் வாழ்க்கைக்கு நிறைவை கொடுக்கும். எனவே அந்த காரியங்களெல்லாம் ஒத்தி போடுங்கள். அதிலும் மிக முக்கியமானது இந்த சேவை. எனவே இது தேவை என்று ஆடி மாதம் மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டாம். நல்ல காரியங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். கெட்ட காரியங்களை எப்போதும் செய்யக்கூடாது. ஒதுக்கி விடுங்கள், தள்ளி வைத்துக் கொள்ளலாம். இந்த நல்ல காரியத்திற்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் என்று ஆடி மாதம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் தெய்வ சிந்தனை, இந்த தெய்வ சிந்தனையில் உள்ளடங்கியது என்ன? நல்ல எண்ணம். எல்லோரும் இன்னும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றார் தாய்மானவர். அதன்படி வாழ வேண்டும். எல்லோரும் இன்பமாக இருக்கின்ற பொழுது நாமும் இன்பமாகத்தான் இருப்போம். இந்த நற்குணங்களை நாம் பழகிக்கொண்டு செயல்படுத்த ஒரு மாதம் மற்ற விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இதிலேயே இருங்கள். சரி, இதிலேயே இருப்பது சரி. வேறு எந்த தெய்வத்திற்காக இந்த ஆடி மாதம் ஒதுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. சிவனுக்கு இல்லை, கிருஷ்ணனுக்கு இல்லை, அம்மனுக்கு. ஏனென்றால் அன்பு தானே அம்மன், அம்மா தானே அன்பின் உச்சக்கட்டம். எனவே அந்த தெய்வத்தையும் அப்படி ஏற்படுத்தினார்கள். எனவே இந்த ஆடி மாதத்தில் இதனுடைய உண்மையை, தத்துவத்தை உணர்ந்து நம்மை அன்பானவளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். வணக்கம்.